Hi friends, இன்னைக்கு லெஹங்கா ப்ளவுஸ் கட் பண்ண போறோம். எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். டைலரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுங்க. வாங்க எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். லைனிங் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதான் லெஹங்கா ப்ளவுஸ். இது லெஹங்கா. இது ஆஃப் சாரி. இப்போ இதுக்கு தான் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். இது கைக்கு மட்டும் பார்டர் கொடுத்துருக்காங்க. நெக்குக்கு வேறு டிசைன் வச்சுட்டு பார்டர் வைக்கணும். இப்போ லைனிங் கட் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதே அளவு தான், கை மட்டும் ஒரு இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க, நாட்டு கேட்டிருக்காங்க. இப்போ பேக்கு கட் பண்ணிக்கலாம். பேக் இங்கே அரைஞ்சி கேப் விட்டுருங்க. அரைஞ்சி கேப் விட்டு இந்த அளவு ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. ஏன்னா பேக்கில் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு துணி கொடுத்தா அடிச்சு திருப்புவோம். அதான் ஸ்டிப்பாக இருக்கும், மடியாமல் இருக்கும் கீழே. இப்போ இந்தமாதிரி ஸ்டிப்பாக கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு துணி கொடுத்து அடிச்சு திருப்பும்போது உங்களுக்கு கீழே வந்து இந்தமாதிரி மடியாது, ஸ்டிப்பாக இருக்கும். இந்த ரெண்டு ஜாயின்லேருந்து எடுத்துக்கோங்க. இந்த பேக் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு வச்சுட்டு இங்கே வந்து ஒரு இன்ச்சு விட்டுருங்க எக்ஸ்ட்ரா. இந்த பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்கு பேக்கு இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுருங்க. இப்போ இந்த பட்டி பீஸ்லேருந்து ஆமல் வரைக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க. இங்கே வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. 14 இன்ச்சு இருக்குது. 14 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு விட்டுருங்க. ஏன்னா இங்கே பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சுனா புதுசாக தைக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக பிடிப்பாங்க. அதனால் 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுக்குங்க. இங்கே ஒரு லைன் போட்டுக்குங்க. இதான் நம்மளுக்கு ரெடி அளவு 14 இன்ச்சு. இப்போ ரெண்டு இந்த பாதியாக மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து போட்டு பாடி லூஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க. 20 இருக்குது. ஷோல்டர் அளவு 12 இன்ச்சு இருக்குது. 20 பாதி 10.25. இந்த 10.25 அப்படியே இந்த அளவு வச்சுருங்க. ஷோல்டர் 12 இன்ச்சு வச்சுருங்க. இங்கே 12 இன்ச்சு, இங்கே 6 இன்ச்சு வைக்கிறீங்களா, அதே 6 இன்ச்சு இங்கே வச்சுருங்க. இந்த அளவு அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த டீஸ் மார்க்லேருந்து இந்த டீஸ் மார்க்கு ஒரு லைன். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சைஸு. இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேல் அளவு 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சுக்குள்ளே துணி விட்டுருங்க. இதுக்கு 1.5 இன்ச்சே துணி போதும். இந்த 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த அளவு டீஸால் இப்படி வரைஞ்சிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் 1.5 இன்ச்சு வச்சு இதுக்கு 1.5 இன்ச்சு வந்தால் போதும். அப்படியே ஷோல்டர் அகலம் எவ்வளோ இருக்கோ இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க பிடிக்கிறதுக்கு. இந்த அகலம் வந்து இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. ஏன்னா இங்கே நெக்கு பிடிச்சி தப்போம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ அந்த டீஸ் மார்க்கில் அப்படியே வெட்டி எடுத்துருங்க. இந்த அளவு கட் பண்ணிட்டீங்களா? இதுதான் நம்மளுக்கு ஆமல் சைஸ் கரெக்டான அளவு. இது எக்ஸ்ட்ரா துணி. இங்கே சின்னதும் பெருசுமாக இருந்ததுன்னா இது சைட் நேர் பண்ணிக்கோங்க. இதுதான் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு. இது வந்து இங்கே வந்து ஷோல்டர் இந்த அளவு தான் பிடிக்கணும். நெக்கோட இறக்கம் இந்த அளவு. ஏன்னா இது வேறு நெக் கேட்டிருக்காங்க. அளவு ப்ளவுஸில் நெக் இருக்குது. இது தைக்கும் போது வேறு நெக் கட் பண்ணிக்குவோம். நெக்கே இருக்க வந்து 9 இன்ச்சு இருக்குது. இப்போ அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி 4 மடித்து போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வரலன்னா ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி வரும். அப்படி ஒரு பக்கம் மட்டும் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு இங்கே கொஞ்சம் கேப் விட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த ஜாயிண்ட் போகிறது பேக் சைடு போயிடும். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவு ஒரு டிஸ் மார்க் போட்டு
இதில் கை லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் 6 இருக்குது. அவங்க வந்து 7 கேட்டிருக்காங்க. 7 இன்ச்சு. இங்கே பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு கேப் விட்டுருங்க. இந்த கை சுற்றளவு இதே அளவு தான். கை சுற்றளவு இதில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. ஆமுல் வந்து இதே சைஸ் தான் உங்களுக்கு. ஆமுல் சைஸ்லாம் மாறாது. கை லென்த்து மட்டும் கேட்டிருக்காங்க கஸ்டமர். புரியுங்க. இங்கேருந்து ஒரு டீஸ் மார்க் போட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். புதுசாக கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு வந்துடும். இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். லைனிங் ஜாயின் பண்ணும்போது ஒரு பக்கம் ஜாயின் போட்டுக்கலாம். அப்படி ஒரு பெரிய பீஸ் வந்தால் 2 பக்கமும் ஜாயின் போட்டுக்கலாம். இது கை ஷேப் அளவு. இந்த இருக்கத்தான் நம்மளுக்கு ரெடி அளவு. இது கை கட் பண்ணிவிட்டு இந்த ஆமலும் கை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாச்சுன்னா இங்கே ஆமல் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு இந்த 2 அர்க்கத்து ஒன்றா வரணும். இங்கேருந்து இந்த அர்க்கத்து ஒன்றா வரணும். நெக்கு வந்து மாடல் நெக்கு. அப்புறமா தச்சுட்டு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கரை பீஸ் 2 இருக்கும். இந்த சைடு இப்படி போட்டுக்கோங்க. இதில் வந்து பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த மடிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்கேல் அளவு விட்டுருங்க. இந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே அளவு மார்க்கு. இந்த அளவு வச்சுட்டு பிடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம் இல்லைங்களா, இங்கே கேப் விட்டு இந்த தையல் அளவு மார்க்கு. இங்கே ஒரு இந்த ஸ்கேலு 1.5 இன்ச்சு விட்டாலே போதுங்க. இதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நீங்கள் லைட்டாக இந்த அளவு பெண்டு பண்ணி எடுத்துங்க. இதுதான் முன்னாடி சைடு வரணும். இந்த சைடு இந்த அளவுக்கு மடிச்சிடுங்க. இதுதான் இந்த கிராஸ் வரணும். இப்படி இந்த அளவுக்கு கட் பண்ணிவிடுங்க. இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணிடலாம். இப்படின்னு பார்த்துட்டு டேப் இந்த அளவுக்கு மேலே போட்டுருங்க. அப்படி இந்த அளவு மேலே போட்டு இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இங்கே வந்து இதே அளவு மார்க் பண்ணால் போதுங்க. இந்த அளவு போட்டு இந்த ஆமுல் கட் பண்ணிடுவீங்க இல்லையா, அதே அளவு ஒரு மார்க். ஷோல்டருக்கு ஒரு மார்க். இந்த அர்க்கத்து பண்ணிக்கிற மாதிரி பேக் எவ்வளோ ஷோல்டர் அகலம் இருக்கோ அதே அளவு தான் இங்கேயும் வரணும். இந்த அளவு கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஜாயின்ட்லேருந்து இந்த மார்க் பண்ணுங்க. இந்த ஜாயின்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க பிடிக்கிறதுக்கு. இப்போ முன்னாடி நெக்கு இங்கே பிடிப்போம் இல்லையா ஷோல்டர், இங்கே ஒரு இந்த அளவு கேப் விட்டு இந்த தையல் அளவு அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மேலே, இங்கே கீழே வந்து 1/4 இன்ச்சு ஒரு இறக்கம். இந்த பட்டி தைக்கிறதுக்காக 1/4 இன்ச்சு துணி விடுவோம். இந்த சென்டர் டாட்லேருந்து இந்த டாட் வரைக்கும் இந்த ப்ளவுஸ் அளவு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இங்கே பிடிக்கிறதுக்கு இந்த அளவு வச்சு ஒரு டீஸ் மார்க்கில் ஒரு லைன் போட்டுருங்க. இந்த ஷோல்டர் அகலம் இந்த மேலே இருந்து இந்த டாட் அளவு எங்கன்னு பண்ணணும். இங்கே பிடிக்கிற அளவு வந்து வச்சுட்டு இது ஒரு மார்க்கு, இந்த அளவு ஒரு மார்க்கு. டாட்டில் லென்த்து 14.5 இருக்குது. இந்த அளவு ஒரு ஷேப் டீஸ் மார்க் போட்டுக்கோங்க. அப்படியே இந்த லைன்லேருந்து இந்த லைன் இருக்குது ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே ஆமுல் இங்கே கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே வந்துட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு குடஞ்சி எடுக்கும்போது உங்களுக்கு ஆமுல் சுருக்கம் வராமல் நீட்டாக வந்துடும். இப்போ முன்னாடி நார்மல் நெக்கு தான், இதே அளவு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து இந்த டீஸ் மார்க் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மடித்து போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மடித்து போடும்போது இப்படி சென்டராக வந்துடணும். இப்படி இங்கே கொஞ்சம் சின்னது பெருசுமாக இருந்ததுன்னா இப்படி லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணிவிட்டு இதில் டாட் லென்த் எவ்வளோ இருக்கோ இந்த அதே அளவு வச்சிடலாம். இந்த கிராஸில் 4 இன்ச்சு இருக்குது. இங்கே ஒரு 4 இன்ச்சு பிடிப்பீங்களா, அதுலேருந்து விட்டு 4 இன்ச்சு வச்சுருங்க. இந்த டாட் பிடிக்கிற அளவு. இப்போ இது இப்படி ரெண்டாக மடித்து இங்கே ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க. இந்த அளவு போட்டு இந்த ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு டேப்பில் அளந்துக்கோங்க. 10 இன்ச்சு இருக்குது. இங்கே டாட் பிடிப்பீங்களா, அதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இங்கே வந்து மொத்தம் 11 இன்ச்சு வேணும். இந்த அளவு விட்டுருங்க. நம்ம இந்த டாட் பிடிச்சிட்டு ரெண்டாவது இந்த டாட் பிடிக்கணும். மூணாவது தான் இந்த டாட். இந்த 2 டாட் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த ஷேப் வரும். இந்த ஷேப் வச்சு இங்கே ஒரு டாட் போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த பட்டி பீஸ் வந்து இந்த அளவு இப்படி வச்சு பார்த்துக்கலாம். இங்கேருந்து இந்த அர்க்காத்து வரைக்கும், இங்கேருந்து இது ரெண்டும் இப்படி கரெக்டாக வந்துடும் தைக்கும்போது. உங்களுக்கு இந்த அளவு இங்கே டாட் போட்டுருவோம். இந்த பட்டி இப்படி தைக்கும்போது இந்த மாதிரி வந்துடும், கரெக்டாக வந்துடும். இப்போ கைக்கு வந்து ஒரு பக்கம் ஜாயின் போட்டிருக்கோம். இந்த கரை பீஸ் வரும், இந்த பக்கம் இங்கே ஜாயின் போட்டுக்கலாம். 2 பக்கம் வேணாலும் போட்டலாம். இது நம்ம ஒரே பக்கம் வச்சு போட்டிருக்கு. சின்னதாக தான் ஜாயிண்ட் வரும். இங்கே ஒரு சின்னதாக ஜாயின் போட்டுக்கலாம். இதான் பிடிக்கிற அளவு இருக்குது. ஜாயிண்ட் வரது வந்து பேக் சைடு வச்சுட்டு, இது ஜாயிண்ட் இல்லாமல் தான் முன்னாடி வச்சிடலாம். ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆமுலுக்கு. இது கை ஏற்றும் போது ப்ளவுஸில் முன்னாடி சைடு வரும். லைனிங் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரிஜினல் எப்படி கட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இது வந்து கைக்கு இந்த பார்டர் வரும். இதை ரெண்டாக மடித்து போட்டுருங்க. பாதி பாதியாக மடித்து போட்டு இந்த கை அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு அப்படியே வச்சுருங்க. இங்கே கைக்கு 2 பக்கம் குறைஞ்சின்னா கொஞ்சம் ஜாயின் போட்டுக்கலாம். அந்த ஜாயின் போடுறது வந்து உள் சைடு உள்ளே போயிடும், ஆமுல் கீழே தெரியாது. ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கைக்கு இப்படி வந்துடும். இப்போ வந்து பேக் பீஸ் இதில் எடுக்கணும். இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிங்க. உள்ளே வெளியே இருக்கும். நம்ம உள் பக்கமே மடித்து போட்டுக்கலாம். இந்த அளவு ரெண்டாக மடித்து போட்டு உங்கள் பிசுறு வந்து இந்த பக்கம் வரணும், மடிப்பு வந்து இந்த பக்கம் வந்துடணும். பேக்கை வந்து அப்படியே இந்த அளவு வச்சு கட் பண்ணிவிடுங்க. இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி வந்து அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கு கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த அளவில் ஃப்ரண்ட் வந்துடும். இங்கே மேலே மட்டும் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே துணி விட்டு கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அங்கே ஒன்றா கட் பண்ணிட்டா சில இடத்துல மாறி வரும். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கட் பண்ணி இது ஒரு ரஃப்பாக ஒரு தையல் போட்டு மீதி கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்தது பட்டி பீஸ். இதில் தான் பட்டி பீஸ் எடுக்கணும். இதில் 2 பீஸ் தான் கட் பண்ணியிருப்போம். இன்னும் 2 பீஸ் எக்ஸ்ட்ரா வந்து இதில் லைனிங் வந்தால் இந்த துணியிலே கட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு துணியை போட்டுக்கலாம். உள்ளே வந்து போயிடும். அது பட்டி 2 பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் திக்னஸ் நிறையா கிடைக்கும். பட்டி வந்து கீழே சூட்டிங்கன்னு சொல்லுவாங்க, அது மடியாமல் அப்படியே இருக்கும். கொஞ்சம் ஸ்டிப்பாக தான் இருக்கும் பட்டி, நல்லாயிருக்கும். இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.